நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது 10 ரூபா காயின்ஸு எப்படி செல்ல வைப்பது, எந்த 10 ரூபா காயின்ஸ் செல்லுபடியாகும், எந்த 10 ரூபா காயின்ஸு செல்லுபடி ஆகாது என்பதை பற்றிய தொகுப்பு நாம் பார்ப்போம். இது ஏன்னா நம்ம இந்தியாவில் இந்த நாணயம் வெளிவந்தது. அதில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பணத்தை வாங்குகிறாங்க, ஒரு சில இடங்களில் 10 ரூபா காயின்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க. அது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அது எது செல்லுபடி ஆகும், எந்த காயின் செல்லுபடி ஆகாது என்ற விழிப்புணர்வு இல்லாதனால தான் மக்கள் வாங்க பயப்படுறாங்க. வாங்குறவங்களும் கொடுக்குறவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் காசிக்கு சென்றிருந்த பொழுது ஒரு 10 ரூபா காயின்ஸ் நான் கொடுத்துருந்தேன். இந்த கொடுக்கும்போது பார்த்தோன்னே அந்த 10 காயின்ஸில் 2 காயின்ஸு செல்லுபடி ஆகாதுன்னு கொடுத்துட்டாங்க. அது எப்படி நாங்கள் திரும்பி கேட்கும்போது தான் அதை பற்றி விவரத்தை எனக்கு சொன்னாங்க. அந்த விவரத்தை, அந்த காணொலியை என்னால் போடுறதுக்கு நேரம் இல்லை. இது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் என்ற அமைப்பில் அந்த தொகுப்பை இன்றைக்கி போட இருக்கேன். அதில் அந்த 10 ரூபா காயின்ஸில் அந்த 10 ரூபாங்கிற பக்கத்தில் ஒரு 10 கோடு இருக்கும், பக்கத்தில் கோடு இருக்கும். அந்த 10 ரூபா காயின்ஸ் பக்கத்தில் 10 கோடு இருந்தால் அந்த கோடு செல்லுபடி ஆகும். அந்த 10 ரூபா காயின்ஸில் 10 கோடுக்கு மேலே 12 கோடோ 15 கோடோ இருந்தால் அந்த காயின்ஸ் செல்லுபடி ஆகாது. அதில் ஒரு 5 காயின்ஸ் எடுத்து வச்சு அந்த 2 காயின்ஸில் 15 கோடு இருக்கும். அதை சும்மா மார்க் பண்ணாமையும் ரெட்டிங்கில் மார்க் பண்ணியும் வச்சுருக்கேன். ரெண்டாவது, அதில் 5 காயின்ஸில் 3 காயின்ஸில் 10 கோடு இருக்கும். அந்த 3 காயின்ஸ் செல்லுபடியாகும் காயின்ஸு. அதனால் அதுலேயும் நான் ரெட்டிங்கில் மார்க் பண்ணியிருக்கேன், கோடு போட்டிருக்கேன். அந்த 10 அந்த கோடு மேலே 10 கோடு போட்டிருக்கேன். அப்போ அந்த நேச்சுரலாக உள்ள காசையும் அந்த கோடு மேலே ரெட்டிங் போட்டு வச்சுருக்கேன். அதில் இது செல்லுபடியாகும் காயின்ஸு, இது செல்லுபடி ஆகாத காயின்ஸு போட்டிருக்கேன். இதை மக்கள் பார்த்து விழிப்புணர்வு அடையும் பொருட்டு இந்த காயின்ஸை எல்லோரும் கண்டுபிடித்து இது செல்லுபடி ஆகும், இது செல்லுபடி ஆகாது என்பதை பற்றிய நாம் இப்போ தொகுப்பை அந்த காயின்ஸ் மூலமா பார்க்கலாம். இந்த காயின்ஸ் பாருங்கள். இந்த காயின்ஸில் அந்த 1 இருக்குங்க இல்லையா, 1 பக்கத்தில் கோடு இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கோடு பாருங்கள். இந்த காயின்ஸு செல்லுபடி ஆகாத காயின்ஸு. அதே மாதிரி அடுத்த காயின்ஸ் பார்க்கலாம் பாருங்களேன். பார்த்தீங்களா, இந்த காயின்ஸில் அந்த 1 பக்கத்தில் வரல ஒரு கோடு இருக்கு இல்லையா. அப்போ 1 2 3 4 5 6 7 8 10 12 14 15 கோடு பார்த்தீங்களா. இந்த 15 கோடு உள்ள காயின்ஸு செல்லுபடியாத காயின்ஸு. நல்லா பாருங்களேன். இந்த காயின்ஸ் பாருங்கள். இந்த காயின்ஸில் அந்த இது பார்த்தீங்களா, 2 4 6 8 10 கோடு இருக்குங்களா. இந்த 10 கோடுள்ள காயின்ஸ் தான் செல்லுபடியான காயின்ஸ். இந்த காயின்ஸ் பாருங்கள். 2 4 6 8 10 கோடு இருக்குங்களா. இந்த காயின்ஸு செல்லுபடியாகும் காயின்ஸ். 2 4 6 8 10 கோடு இருக்குது. அப்போ இந்த கோடு போட்ட காயின்ஸ் தான் நமக்கு செல்லுபடி ஆகும். இந்த காயின்ஸு செல்லுபடி ஆகும். இந்த காயின்ஸு செல்லுபடியாகும் காயின்ஸு பாருங்கள். இந்த காயின்ஸ் எத்தனை கோடு இருக்குது? 15 கோடு இருக்குது. அப்போ 10 கோடுக்கு மேலே போனாவே அந்த காயின்ஸு செல்லுபடி ஆகாத காயின்ஸ். பார்த்தீங்களா, இந்த காயின்ஸ் அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம 10 ரூபா காயின்ஸில் இந்த மாதிரி 10 ரூபா பக்கத்தில் 10 கோடு இருந்தால் அது செல்லுபடி ஆகிற காயின்ஸு. இந்த 10 கோடு இல்லாட்டி செல்லுபடி ஆகாத காயின்ஸ் என்று நாம் முடிவெடுக்கலாம். இப்போ இந்த காயின்ஸு நாட் ஓகே, 15 கோடு இருக்குங்க. அது இந்த காயின்ஸு செல்லுபடி ஆகாத காயின்ஸு பாருங்களையா. அந்த ரெட்டிங்கில் போட்டுக்க பார்த்தீங்களா, 15 கோடு. இந்த காயின்ஸு செல்லுபடி ஆகாத காயின்ஸு. அதே மாதிரி இந்த காயின்ஸ்லையும் பாருங்கள் 15 கோடு போட்டு போய் ரெட்டிங்கில்.
அப்போ இந்த காயின்ஸும் செல்லுபடியாகிற காயின்ஸு. இந்த காயின்ஸ் பாருங்கள், 10 கோடு போட்டிருக்கேன். இது செல்லுபடியாகும் காயின்ஸு. இதுவும் செல்லுபடியாகின்ற காயின்ஸு. நம்ம தைரியமாக கொடுக்கலாம், கேட்கலாம். பாருங்கள், இதையும் செல்லுபடியாகின்ற காயின்ஸு. இந்த 10 கோடுக்கால இந்த 10 கோடு உள்ள காயின்ஸு நம்ம கடையில் கொடுத்து கேட்கலாம், வாங்கலாம். பாருங்களேன், இதெல்லாம் ஓகே, செல்லுபடியாகக்கூடிய காயின்ஸு. இந்த காயின்ஸு செல்லுபடியாகும் காயின்ஸு. பாருங்கள், இந்த மாதிரி 15 கோடி எண்ணி பாருங்கள். இருந்தால் வாங்காதீங்க, திருப்பி கொடுத்துருங்க. பாருங்கள், இது உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் நான் போட்டிருக்கேன்.